எல்லாவற்றுக்கும் காரணம் அப்பாதான் என ஜேசன் சஞ்சய் சொன்ன விஷயம் சந்தோஷத்தில் விஜய் ரசிகர்கள். ஆனால் இது கண்டிப்பா ட்விஸ்ட் தான்ப்பா. என்ன செய்தி விரிவாக பார்க்கலாம். முதலமைச்சர் விஜயோட மகன் ஜேசன் சஞ்சய் இதுவரைக்கும் அதிகமா பொதுவெளியில பேசினதில்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரோட புகைப்படங்கள் கூட அரிதாதான் வெளியாகும். இந்த நிலையில தான் தற்போது அவர் ஒரு குழந்தையோட மிகவும் இயல்பாக பேசின ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவி வருது. அதுல அவர் சொன்ன ஒரு சிறுவயது சம்பவம் ரசிகர்களை சிரிக்கவும் நெகிழவும் வைத்திருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? விரைவில் இயக்குனர் அறிமுகமா இருக்கக்கூடிய ஜேசன் சஞ்சய் நடிகர் ஜெமினி மணியோட மகனுடனான ஜாலியாக பேசிய வீடியோ ஒன்று தற்பொழுது வெளியாகி இருக்கு. அதுல ஜேசன் சஞ்சய், உங்க அப்பா என்ன ஸ்கூல்ல இருந்து கடத்திட்டு போயிட்டாருன்னு சிரிச்சபடியே சொல்றாரு. அதை கேட்டதும் அங்கிருந்தவர்கள் அனைவரும் சிரிக்கிறாங்க. இந்த வீடியோவை பார்த்த பலருக்கு இது என்ன சம்பவம் அப்படின்னு தெரியாம இருந்த நிலையில இதற்கு பின்னால் பல வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குதாம். ஏற்கனவே நடிகர் ஜெமினி மணி ஒரு பேட்டியில இத பத்தி பேசியிருந்தாரு. அதுல, நான் விஜயோட தீவிர ரசிகனும் எப்படியாவது அவரை நேர்ல பார்க்கணுன்றதுக்காக சஞ்சய பள்ளியிலிருந்து தூக்கி கொண்டு ஓடி வந்து காரில் இருந்த விஜயிடம் ஒப்படைத்தேனும், நான் சஞ்சயை தூக்கி கொண்டு ஓடியதை பார்த்து மொத்த ஸ்கூலும் பதறி போய்விட்டார்கள்னும், என்னை யாரோ கடத்திட்டு போறாங்கன்னு நினைச்சாங்க. அப்போதான் விஜய் எதுவும் சொல்லாம ஓகே ஓகே என்று மட்டும் சொல்லிவிட்டு போயிட்டாரு. பிறகு பல வருடங்கள் கழித்து அவருடன் ஒரு படத்தில் நடித்த போதுதான் அந்த சம்பவத்தை அவரிடம் மீண்டும் தான் சொன்னதாக சிரித்தபடியே நினைவு கூர்ந்திருந்தார். அதே சம்பவத்தை தான் இப்போது ஜேசன் சஞ்சய் ஜெமினி மணியின் மகனிடம் விளையாட்டாக சொல்லியிருக்கிறார். உங்க அப்பா என்னை கடத்திட்டு போனப்ப நான் 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு கியூட்டா அந்த பையன்கிட்ட அவரு பேசிட்டு இருந்தாரு. இந்த வீடியோ இப்போது ரசிகர்களை வெகுவா கவர்ந்து வருது. இந்த வீடியோல இன்னொரு விஷயமும் இணையத்துல வேற விதமா பரவி வருது. ஜேசன் சஞ்சய் பேசும்போது அப்பா என்று பல முறை சொல்லுகிறார். அதை பார்த்த சில விஜய் ரசிகர்கள், இதுவரைக்கும் ஜேசன் சஞ்சய் அப்பாவை பற்றி பேசவே மாட்டார் என்று சொன்னவர்களுக்கு இது பதில், அப்பா மீது இருக்கும் பாசம் இந்த ஒரு வீடியோவிலேயே தெரிகிறது என்று பதிவிட்டு வருகின்றனர். ஆனால் உண்மையில் அந்த வீடியோவில் ஜேசன் சஞ்சய் தன்னுடைய அப்பா விஜயை பற்றி அல்ல, ஜெமினி மணியின் மகனை பார்த்து உங்க அப்பா என்றுதான் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த வீடியோவில் அவர் பேசியது முழுமையாக பார்க்காமல் சிலர் தவறாக புரிந்து கொண்டு சமூக வலைதளங்களில் வேறு விதமாக பகிர ஆரம்பித்துள்ளனர். இதையடுத்து சில நெட்டிசன்கள் ஒரு வீடியோவை முழுசா பார்க்காமலேயே முடிவுக்கு வந்துட்டாங்க. அவர் சொன்னது ஜெமினி மணியை பற்றிதான்னும், ஆனா சிலர் இதை வேற மாதிரி கதையா உருவாக்கிட்டாங்கன்னு கலாச்சிட்டு வராங்க. ஜேசன் சஞ்சய் தற்போது இயக்குனராக தன்னோட முதல் படமான சிக்மா படத்துல பிஸியா இருக்கிறாரு. இந்த படத்துல சந்தீப் கிஷன் கதாநாயகனாக நடித்துள்ள நிலையில படம் இந்த மாத இறுதியில வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. அதே நேரத்துல ஜேசன் சஞ்சயோட இந்த இயல்பான பேச்சையும் குழந்தைகளுடன் அவர் பழகும் விதத்தையும் பார்த்த ரசிகர்கள், தளபதி விஜய் மாதிரியே ஒரு குழந்தைகளோட உடனே கலந்துடுறாரே, பேசுற ஸ்டைலும் சிரிப்பும் அப்படியே விஜய் மாதிரியே இருக்கு அப்படின்னு பல பேர் இதை பார்த்துட்டு வராங்க.